ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவாய நமக. இப்போ நம்ம கேரளத்தில் இருக்கிற கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இந்த கோயில்கள் எனக்கு தெரிய வந்தது. அதாவது வைக்கம் மகாதேவன் கோயில், கடுத்துருத்தி தலையில் மகாதேவன் கோயில், ஏற்றுமானூர் மகாதேவன் கோயில். இந்த 3 கோயிலையும் ஒரே நாளில் நம்ம தரிசனம் பண்ணும்போது இமயமலையில் இருக்கிற கைலாயத்தை தரிசனம் பண்ண பலன் கிடைக்கும்னு நம்பப்படுது. இப்போ நம்ம கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வைக்கத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் வைக்கம் மகாதேவன் கோயில். இந்த கோவிலுக்கு வைக்கத்தப்பன் கோவில்னு இன்னொரு பெயரும் உண்டு. இது கேரளாவில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாகும். காராசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் சிதம்பர நடராஜர் கோவிலில் சைவ வித்ய உபதேசத்தை மல்யவான் அப்படின்றவர்கிட்ட கற்றுக்கிட்டு கைலாயத்துக்கு போய் அங்கே சிவபெருமானை நினச்சி தவம் செய்கிறாரு. அவருடைய தவத்தால் மனசிறங்கிய சிவபெருமான் அவர் கேட்ட வரங்களை கொடுக்க முன்வராரு. அப்போ காராசுரன் தனக்கு மோட்சம் தருமாறு கேட்க சிவபெருமான் அவர்கிட்ட 3 சிவலிங்கங்களை கொடுத்து மோட்சம் அடையறதுக்காக பூஜைகளை செய்ய சொல்கிறாரு. காராசுரன் ஒரு சிவலிங்கத்தை தன்னுடைய வலது கையிலையும், 2வது சிவலிங்கத்தை இடது கையிலையும், 3வது சிவலிங்கத்தை தன்னுடைய கழுத்துலையும் சுமந்துக்கிட்டு வராரு. காராசுரன் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு சொல்லி சிவலிங்கத்தை தரையில் வைக்க போக சிவலிங்கம் அங்கேயே பிரதிஷ்டை ஆயிடுச்சு. இப்படி அவருடைய வலது கையில் இருந்த சிவலிங்கம் பிரதிஷ்டையான இடம் வைக்கம் மகாதேவன் கோயில், இடது கையில் இருந்த சிவலிங்கம் பிரதிஷ்டையான இடம் ஏற்றுமானூர் மகாதேவன் கோயில், அவர் கழுத்தில் வச்சு கொண்டு வந்த சிவலிங்கம் பிரதிஷ்டையான இடம் கடுத்துருத்தி தலையில் மகாதேவன் கோயில். வியாகரபாத முனிவருடைய வழிகாட்டுதல் படி காராசுரன் இந்த 3 சிவலிங்க பிரதிஷ்டைகளையும் பூஜைகள் செய்து மோட்சம் அடைஞ்சிட்டாரு. வைக்கத்தப்பன் கோயிலில் வியாகரபாத முனிவருக்கு சிவபெருமானும் பார்வதி அம்மையும் விருச்சிக மாதம் கிருஷ்ண பட்சத்தில் வர அஷ்டமி திதி அன்னைக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வியாகரபாதபுரம் அப்படின்ற ஒரு பெயரோட சிறந்து விளங்கும்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. இந்த மண்டபத்தை வியாகிரபாதர் மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் சிவபெருமான் காலையில் தட்சிணாமூர்த்தியாகவும், உச்சி பூஜை நேரத்தில் கிராதமூர்த்தியாகவும், இரவு பூஜையில் பார்வதி அம்மா, முருகர், விநாயகர் என குடும்பத்தோடு சேர்ந்து சிவபெருமான் மங்களமூர்த்தியாக காட்சியளிக்கிறாரு. இந்த கோவிலில் 4 புறமும் நுழைவாயில் இருக்கு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். கோவிலுடைய ஆர்கிடெக்சர் எல்லாமே கேரளா ஸ்டைல் ஆர்கிடெக்சராக தான் இருந்தது. இங்கே நம்மளால் கருங்கல்லே செதுக்கப்பட்ட சிற்பங்களை பார்க்க முடியும். இந்த கோவிலை தக்ஷிண காசின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் தேத்திர யுகத்தில் அமைக்கப்பட்டதா நம்பப்படுது. இந்த கோவிலில் முக்கியமான பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது விபூதி. இங்கே இருக்கிற அடுப்புங்கரையிலிருந்து தான் விபூதி கொடுக்குறாங்க. அந்த விபூதியை உட்கொள்ளும் போது நமக்கு இருக்கிற நோய்கள் தீரும்ன்றது ஐதீகம். எல்லா நாளும் கோவிலில் அன்னதானம் வழங்கப்படுது. அந்த அன்னதானம் சாப்பிடும்போது நமக்கு இருக்கிற நோய்கள்லாம் தீரும். அதுவும் பகவானுடைய பிரசாதமாக கருதப்படுது. இதுதான் வைக்கத்தப்பன் கோவிலில் கருவறைக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணுற வழி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய சுற்று விளக்குன்னு சொல்லுவாங்க. விசேஷ காலங்களில் இங்கே இருக்கிற விளக்குகள் ஏற்றப்படும். இந்த பிரதட்சண வழியில தான் பக்தர்கள் கோவிலை சுற்றி வரணும். உள்ள பகவானுடைய கருவறை இருக்கு.
சுற்றி 4 நந்திகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது கோவிலுடைய தெற்கே நடான்னு சொல்லுவாங்க, அதாவது கோவிலுடைய பின்புற வழி. வியாகரபாத முனிவருக்கு சிவபெருமானும் பார்வதி அம்மையும் காட்சி கொடுத்த தினத்தை நினைவுபடுத்துற வகையில எல்லா வருஷமும் வைக்கத்தஷ்டமி கொண்டாடப்படுது. மகா சிவராத்திரி உற்சவமும் இங்கே நடைபெறுது. இங்கே பனச்சிக்கல் பகவதி அம்மனுடைய சன்னதியும் இருக்கு. இது வைக்கத்தப்பன் கோவிலுடைய அரங்கம். கோவிலுடைய விழா சமயங்களில் ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெறும். கோவிலுடைய நடை அதிகாலை 4:30 மணிக்கு திறந்து 11:30 மணிக்கு அடைக்கப்படும். சாயங்காலம் 5 மணிக்கு திறந்து இரவு 8 மணிக்கு அடைக்கப்படும். எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்து வைக்கத்தப்பனுடைய அருளை பெறணும். ஒரு சின்ன டேக்அவே, இந்த கோவில் வேம்பநாடு லேக் ஓரமாக அமைஞ்சிருக்கு. அதை வந்து வைக்கம் லேக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சின்ன ட்ரிப் போய் அங்கே பார்க்கலாம். கோவில்லேருந்து ஒரு 10 நிமிஷம் நான் நடந்து போனேன். ஆக்சுவலி நான் பீச்சு தான் நினச்சிட்டு போனேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும் அது வந்து லேக்குன்னு. இந்த லேக்கில் உங்களால் கம்மியான காசுலேயே போட்டிங் போக முடியும். மழை வந்துட்டே இருந்தனால அன்னைக்கே என்னால் போக முடியலை. மழை துளி எல்லாம் ஏரியில் விழுறத நீங்களே பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அற்புதமான காட்சியாக இருந்தது. இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போகும்போது எங்குமா எல்லாவுமா பறந்து விரிந்திருக்கிற இறைவனை நம்மளால் உணர முடியும். இங்கே இருந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இறைவனுடைய கிரியேட்டிவான படைப்புகளை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். மன அமைதிக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம ஏற்றுமானூர் மகாதேவன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். வைக்கத்தப்பனை தொழுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். அன்பே சிவம். சிவாய நமக.